லாஸ்ட் டைம் ஸ்வீட் கார்ன் பேன் கேக் ரெசிபி ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கான ரெசிபி நான் அப்லோட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நான் ஸ்வீட் வெர்ஷனாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 4 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த டேட்ஸை நல்லா மிக்ஸி ஜாரில் பால் ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட கொஞ்சமாக ஓட்ஸ் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணேன். இதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஸ்வீட் கார்ன். நான் ஹாஃப் ஸ்வீட் கார்ன் எடுத்து இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் என்னென்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக் எடுத்துட்டேன். எக்கை என்னென்னா நல்லா விஸ்கர் மூலமாக அடிச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி அதையும் இந்த மாதிரி நல்லா அடித்து இந்த பதத்துக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். வச்சுருக்க டேட்ஸ் அண்ட் ஓட்ஸை என்னென்னா இதில் கொஞ்சம் நம்ம தேவைக்கேற்ப ஸ்வீட்னஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஏன்னா டேட்ஸ் நம்ம பால் ஊற்றி தான் அரைச்சோம். ஸோ ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி ஆயிரும். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்பவும் திக்காக மாறக்கூடாது. கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் லூஸாகவும் இருந்தால் நமக்கு பேன் கேக் சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா ஒரு தோசைக்கல்லை நான் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தடவி காயறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். பேன் கேக் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பேன் கேக்கை திருப்ப ட்ரை பண்ணணும். அண்டு திருப்பி போட்டுட்டு பாருங்கள், அந்த கலரே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். ஸோ இதுவும் மூடி போட்டே நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் ஆவிலே ஸ்டீம் ஆகும்போது சீக்கிரம் உங்களுக்கு வேகும். இது மாதிரி நீங்கள் எல்லா பேன் கேக்கையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பேன் கேக் சுட்டு எடுத்தோன்னா அதை ஹாட் பாக்ஸ்க்கு நான் மாற்றிட்டேன். நீங்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இந்த பேன் கேக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இதுவே ஸ்வீட் வெர்ஷன், அதனால் சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. பேபிஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பேன் கேக் சீக்கிரமாக வேகும் அண்டு நமக்கு திருப்பி போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா அது எப்படி வந்திருந்தது அண்ட் உங்கள் பேபி அதை விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.